திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம். அதே போல தென் சென்னையிலும் அவர்கள் மயிலாப்பூரில் 13வது வாக்குச்சாவடியில் 122வது வட்டத்தில் 50 பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜென்ட்களை அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள். அதற்கு பின்பு அதை போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதரர் செயலாளர் அண்ணன் கரத்தே தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த பின்பு சீஃப் ஏஜென்டாக இருக்கின்ற அண்ணன் துணைத் தலைவர் கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களது ஏஜென்ட்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். 50 பேர் புகுந்திருக்கிறார்கள். அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது. சாலிகிராமத்தில் நடந்தது, எங்களது ஏஜென்ட்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். சோழிங்கநல்லூரில் நடந்தது. அதே போல சில இடங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டி நகர் 199, 200, 201, 202 இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் தேர்தல் கமிஷன் எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அம்மா அப்பா பேர் இருக்கு, மக பேர் இல்லை, மகளும் அப்பாவும் இருக்காங்க, அம்மா பேர் இல்லை. ஆக இந்த லாஜிக்கே இல்லைல்ல. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா தானே இருப்பாங்க. கணவன் மனைவி பெயரை சோழிங்கநல்லூரில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் கமிஷன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை போல் அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதான் நாங்கள் கொடுத்த பெட்டிஷன். வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க. எல்லாரும் மனித இயல்பு தான், கூட 2 நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது. இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும்போதே நான் பேசினேன். வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் ஃபிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு. ஏன்னா திங்கக்கிழமைனா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் நடுவில் புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள். கோடிக்கணக்கில் அதற்கு செலவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் இப்போ நம்ம வாக்களிக்கணும் 100%ன்னு விளம்பரம் செய்கிறோம். ஆனால் மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்லை, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், இங்கே உயிர் இருக்கிறது பெயர் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் 2 பேர் இருக்குது, ஒருத்தர் பேர் இல்லை. கவுன்சிலர் எலெக்ஷனில் நாங்கள் வாக்களித்தோம் 6 மாதத்துக்கு முன்னால், இப்போ எங்கள் பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது. ஆனால் அதில் வலியுடையது என்னன்னா, நான் வாக்குச்சாவடிக்கு போய் என்கிட்ட கார்டு இருக்குது, அடையாள அட்டை இருக்குது, ஆனால் என்னால் ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வலியான விஷயம். இன்னொன்று, இந்த டெண்டர் ஓட்டு பற்றி கூட பல இடங்களில் தெரியல. சேலஞ்ச் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்மகிட்ட பட்டியலில் இருந்ததுன்னா 49A வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும். ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். அங்கெங்கே ஒரு பிரச்சனைகள், அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்தால் அது வாக்குச்சீட்டில் இருப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு வாக்குரிமை மறுப்பதாக இருக்கட்டும், உடனே நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. நேற்று அந்த பிரச்சனை நடந்துச்சு ஆழ்வார்பேட்டையில் 13வது வாக்குச்சாவடியில். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து திமுக எம்எல்ஏ வேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜகக்காரங்க தான் ஜாதியை சொல்லி ஃபஸ்ட்டு திட்டினாங்க, அதனால தான் லோக்கல் மக்கள்லாம் சண்டைக்கு வந்தாங்க, அவங்க தான் பிரச்சனை தோக்க போகிறாங்கிற பயத்தில் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். ஏன்னா யாரும் நாங்கள் வந்து ஜாதியம் பற்றி பேசுகிறதுக்கெலாம் இல்லை. எல்லாரும் நல்ல ஏஜென்ட்ஸ் தான் உள்ளே உட்காந்துருந்தாங்க. அவங்களாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. தனது தவறு வெளியே வந்து விட்டது என்பதற்காக அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம்.
வாக்கு சதவீதம் குறைவா இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருந்தா அதிக வாக்கு சதவீதம் பதிவாகும், பிற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் வாக்கு சதவீதம் குறைவா இருக்கிறதுனால இது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வந்தால் பெரும்பாலும் வாக்களிக்க வரமாட்டேன்றாங்களா? அப்போ அதுவே தப்பு தானே. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு. என்னமோ நீங்கள் இப்போ முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான். இதில் ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியது தான். அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும்னு. ஆனால் ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது. நான் என்னை பொறுத்தமட்டில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இல்லை, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லை, அதுவும் காரணம், விடுமுறையும் ஒரு காரணம். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அரசியல் சார்ந்த மக்களாக இருந்தால் அதை கவனித்து கொண்டே வருவாங்க. இப்போ இவங்க வேறு முறை, இப்போ இந்த முறை நாங்கள் மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற முறை சரியாக வரல மக்கள்கிட்ட. அப்போ வேறு முறையை அவங்க கையாள வேண்டியதான். அலுவலகத்துக்கெல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, அங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் இணையதளத்தில் அனுப்புகிறோம். ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். திருப்பி நாங்கள் செக் பண்ண சொல்கிறோம், சீட்டில் இல்லை அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் அங்கே தவறு நடக்கிறது என்பதை தானே காண்பிக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி காரங்க வந்து தேர்தல் முடிஞ்சாலும் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஓட்டு காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் பூத்தி ஏஜென்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். பூத்தி ஏஜென்ட்டே இல்லாத கட்சினா இது மாதிரி தான். இல்லை, இப்போ எல்லாம் நான் கேட்குறேன், வாக்காளர்களின் பேர் இல்லாதது பாஜக வாக்காளர் இல்லை, ஒட்டுமொத்த வாக்காளர். அப்போ இவங்களே நீக்கிட்டாங்களா? இப்படி சொல்றாங்கன்னா அப்போ அவங்க தான் நீக்கிட்டாங்களா? பாஜக வாக்காளர் தெரிஞ்சு நீக்கியிருக்காங்களா? அப்போ அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன். அப்போ அவங்களே எங்கப்பா குதிர்க்குள்ள இல்லைன்றதுக்கு அப்போ இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர்னு இவங்களே ஒத்துக்கிறாங்களா? இன்னும் சொல்ல போனால் அப்படி நீக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அது அவர்களே ஒப்புக்கொள்வதை போல இருக்கிறது என்பதுதான். அதைத்தான் நான் சொல்றேன். இல்லை, இப்போ எங்களுக்கு வந்து இல்லை, இப்போ எங்களுக்கு 199, 200, 201, 202 இவை எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக கவுன்சிலர் தேர்தலில் விழுந்த வாக்குகள். இப்போ அது ஆதரவு வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். அப்படி அதாவது அப்படின்னு இல்லை, அதுக்கு இதுக்கு எப்படிப்பா சம்பந்தம் இருக்கு? எல்லாருக்கும் ஓட்டு போடுறவங்க தானே இவங்க, திட்டமிட்டு பண்றதுனால தானே அப்படி போகுது. இல்ல, பூத் ஏஜென்ட்டுகளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. பூத் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீக்கப்பட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்காக சொல்றேன். கட்சிக்காரங்க வந்து அந்தந்த ஏரியா வார்டில் இருக்கவங்க வந்து ஒவ்வொரு வீடா பார்த்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டமே இல்லாம போயிடுச்சு. ஒட்டு மொத்தமா இது கட்சிக்காரங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் பெயர்கள் விடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை. நன்றி.